வணக்கம். வாங்க இன்னைக்கு நாம இந்தியன் பேங்கிங் செக்டார் பத்தி கொஞ்சம் டீப்பா பேசலாம். ஆமா, முக்கியமா அந்த பிரைவேட் பேங்க்ஸ் வெர்சஸ் பொதுத்துறை வங்கிகள், அதாவது PSU பேங்க்ஸ், இதுல எது பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்க்கலாம். ஆமா, இப்போ சமீபத்துல கூட நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸ் ஒரு புது ஆல் டைம் ஹை தொட்டுச்சே. ஜூன் 27ல 57,433.90. ஆமா, அந்த இண்டெக்ஸ்ல ரெண்டுமே இருக்கு, பிரைவேட் பேங்க்ஸ், PSU பேங்க்ஸ் எல்லாமே. சரி, அந்த இண்டெக்ஸ்ல யார் யாருக்கு எவ்வளவு வெயிட்டேஜ்னு பார்த்தா HDFC பேங்க் கிட்டத்தட்ட 33%, ICICI ஒரு 27%, ஆக்சிஸ் ஒரு 12%. ஆக மொத்தம் பிரைவேட் பேங்க்ஸ் தான் டாமினேட் பண்றாங்க. கரெக்ட். SBI ஒரு 8.7% இருக்கு. பேங்க் ஆஃப் பரோடா ரொம்ப கம்மி, ஒரு 1.76% தான். ஆனா நீங்க சொல்ற மாதிரி இன்னும் தெளிவா புரியணும்னா ஆமா, நாம நிஃப்டி பிரைவேட் பேங்க் இண்டெக்ஸையும் நிஃப்டி PSU பேங்க் இண்டெக்ஸையும் தனித்தனியா கம்பேர் பண்ணி பார்க்கணும். அதுதான் பெட்டர் பிக்சர் கொடுக்கும். சரி. அப்போ பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாமா? போன ஒரு வருஷத்துல, அதாவது ஜூன் 2025 வரைக்கும் எப்படி இருந்திருக்கு? அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. நிஃப்டி PSU பேங்க் இண்டெக்ஸ் சுமார் 65% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. அப்போ நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸோட ரிட்டர்ன் அது வெறும் 33% தான். நிஃப்டி பிரைவேட் பேங்க் இண்டெக்ஸும் கிட்டத்தட்ட அதே தான், ஒரு 32%. அடேப்பா, டபுள் மடங்கு வித்தியாசம். PSU பேங்க்ஸ் எப்படி இவ்ளோ பெர்ஃபார்ம் பண்ணுச்சு? அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. பெரிய PSU பேங்க்ஸ்ல கனரா பேங்க் பாருங்க, 71%. இந்தியன் பேங்க் கடந்த 3 வருஷத்துல 416%. நினைச்சு பார்க்க முடியுதா? 416%. நம்பவே முடியலையே. SBI கூட நல்லா பண்ணிருக்குன்னு சொன்னீங்க. ஆமா, SBI கூட 221% வளர்ந்திருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் அவங்களோட NPL லெவல்ஸ் குறைஞ்சது, கவர்மெண்ட் கொஞ்சம் கேபிட்டல் இன்ஃபியூஸ் பண்ணது, அப்புறம் ரொம்ப குறைவான வேல்யூவேஷன்ல இருந்து ஒரு ரீரேட்டிங் நடந்ததுன்னு சொல்லலாம். ஓஹோ, ஆனா பொதுவா பார்த்தா பிரைவேட் பேங்க்ஸ் தானே கொஞ்சம் ஸ்டேபிளா, NPA கம்மியா, நல்ல மேனேஜ்மெண்ட் பேர் வாங்கியிருக்கு. அது உண்மைதான். ஹிஸ்டாரிக்கலா பார்த்தா பிரைவேட் பேங்க்ஸ் தான் கன்சிஸ்டன்ட். இப்ப கூட பாருங்க, HDFC ஒரு 20-25%, ICICI ஒரு 25-30% வளர்ந்திருக்கு. இதுவும் நல்ல வளர்ச்சி தான். ஆனா PSU பேங்க்ஸ் இப்போ நல்லா பண்ணாலும் அவங்க இண்டெக்ஸ் இன்னும் பழைய ஆல் டைம் ஹைய தொடலையே, ஒரு 32% கீழே இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா, அதுவும் ஒரு பாயிண்ட். PSU பேங்க்ஸ் இப்பதான் மீண்டு வராங்க. இது ஒரு கேட்ச் அப் ரேலி மாதிரி. அப்போ இந்த ஏற்ற இறக்கம், அதாவது வாலட்டிலிட்டி எப்படி இருக்கு? அதுல பிரைவேட் பேங்க்ஸ் பெட்டர். அவங்க கொஞ்சம் ஸ்டேபிளா இருப்பாங்க. PSU பேங்க்ஸ் கவர்மெண்ட் பாலிசி, NPA நியூஸ் இதுக்கெல்லாம் ரொம்ப வேகமா ரியாக்ட் பண்ணும். சோ ரிஸ்க் கொஞ்சம் ஜாஸ்தி. ஓகே. சரி, இப்ப வேல்யூவேஷன் பக்கம் வருவோம். அதாவது முதலீட்டாளர்கள் எந்த விலையில வாங்க தயாரா இருக்காங்க? P ரேஷியோ எப்படி இருக்கு? அது பிரைவேட் பேங்க்ஸ்க்கு எப்பவுமே கொஞ்சம் பிரீமியத்துல தான் இருக்கும். ஒரு 15-20 மடங்கு வரைக்கும் போகும். ஆனா PSU பேங்க்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி, ஒரு 7-10 மடங்குக்குள்ள தான் ட்ரேட் ஆகுது. அப்போ PSU பேங்க்ஸ் ரொம்ப சீப்பா கிடைக்குதுன்னு சொல்லலாமா? ஆமா, PE படி பார்த்தா அப்படி தெரியுது. பிரைஸ் டு புக் வேல்யூ, அதாவது PB ரேஷியோ பார்த்தாலும் அதே கதை தான். பிரைவேட் பேங்க்ஸ் அவங்களோட புக் வேல்யூ விட 2-3 மடங்கு அதிகமா ட்ரேட் ஆகுது. ஆனா PSU பேங்க்ஸ் பெரும்பாலும் 0.8-1.5 மடங்குக்குள்ள தான். சிலது புக் வேல்யூ விட கம்மியா கூட ட்ரேட் ஆகலாம். அதனால வேல்யூ இன்வெஸ்டர்ஸ்க்கு இது கொஞ்சம் அட்ராக்டிவா தெரியலாம். ஆனா இந்த குறைவான வேல்யூவேஷனுக்கு காரணம் வெறும் சீப்பா இருக்கிறது மட்டுமா, இல்ல வேற ஃபண்டமெண்டல்ஸ்லயும் வித்தியாசம் இருக்கா? இப்போ ரிட்டர்ன் ஆன் எக்விட்டி மாதிரி நிச்சயமா இருக்கு. ROE, அதாவது பேங்க் தன்னோட ஈக்விட்டில எவ்வளவு ரிட்டர்ன் ஜெனரேட் பண்ணுதுன்னு பார்த்தா பிரைவேட் பேங்க்ஸ் 15-18% வரைக்கும் பண்றாங்க. PSU பேங்க்ஸ் அவங்க கொஞ்சம் கம்மி தான், ஒரு 8-12% ரேஞ்சில இருக்கு. அதே மாதிரி வாராக்கடன், அதாவது NPS. ஆமா, அது ரொம்ப முக்கியமாச்சே. பிரைவேட் பேங்க்ஸ்ல கிராஸ் NPA சுமார் 1.2%, 1.5% தான் இருக்கு. ஆனா PSU பேங்க்ஸ்ல இன்னும் கொஞ்சம் அதிகம், ஒரு 2.5%, 5% வரைக்கும் இருக்கு. ஆனா நல்ல விஷயம் என்னன்னா PSU பேங்க்ஸோட NPA லெவல் தொடர்ந்து குறைஞ்சிட்டு வருது. அது ஒரு பாசிட்டிவ் சைன். சரி, அப்போ எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா முதலீட்டாளர்கள் என்ன மாதிரி ஒரு வியூ எடுக்கலாம், எதை வாங்கலாம்? ஓகே, பாருங்க, பிரைவேட் பேங்க்ஸ், அதாவது HDFC, ICICI, ஆக்சிஸ் மாதிரி இவங்க ஸ்டெபிலிட்டி கொடுப்பாங்க. ரிஸ்க் கம்மி, ROE நல்லா இருக்கு. ஆனா வேல்யூவேஷன் கொஞ்சம் அதிகம். அதனால வளர்ச்சி ஒரு மிதமா இருக்கலாம். ஒரு 15-20% வருஷத்துக்கு எதிர்பார்க்கலாம். இது கூடவே ரிஸ்க்கும் வருது. வாலட்டிலிட்டி ஜாஸ்தி, NPA ஹிஸ்டரி, கவர்மெண்ட் இன்டர்ஃபரன்ஸ் சான்ஸ் இதெல்லாம் இருக்கு. அப்போ கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ் பிரைவேட் பேங்க்ஸையும், கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க ரெடியா இருக்கிறவங்க PSU பேங்க்ஸையும் பார்க்கலாமா? இப்படி சொல்லலாம். இல்லன்னா ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச் எடுக்கிறது நல்லது. உங்க போர்ட்ஃபோலியோல ஒரு 60-70% பிரைவேட் பேங்க்ஸ், ஒரு 30-40% PSU பேங்க்ஸ்னு பிரிச்சு முதலீடு பண்ணா ரிஸ்க்கும் ரிவார்டும் ஓரளவுக்கு பேலன்ஸ் ஆகும். இது ஒரு நல்ல ஐடியா. இல்லனா சிம்பிளா நிஃப்டி பேங்க் ETF இல்ல பேங்க் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல கூட இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லையா? கண்டிப்பா. ETF இல்ல ஃபண்ட்ஸ் மூலமா போனா ஒரே ஷேர்ல முதலீடு பண்ணாம ஒரு கூட நிறைய பேங்க்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண மாதிரி ஆகும். ரிஸ்க் இன்னும் கொஞ்சம் குறையும். எங்க முதலீட்டு முடிவுகள் எடுக்கிறதுக்கு கண்டிப்பா உதவியா இருக்கும்னு நம்புறோம். பிரைவேட் வர்சஸ் PSU ரெண்டு பக்கமும் இருக்கிற வாய்ப்புகளையும் சவால்களையும் புரிஞ்சுக்கிட்டோம். இதுல நாம கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. எதிர்காலத்துல
டெக்னாலஜி, டிஜிட்டலைசேஷன் இதெல்லாம் பேங்கிங் துறையை எப்படி மாத்த போகுதுன்னு பார்க்கணும். ஆமா, அது ரொம்ப முக்கியம். அது வந்து பிரைவேட் பேங்க்ஸ்க்கும் PSU பேங்க்ஸ்க்கும் எப்படிப்பட்ட இம்பாக்ட் கொடுக்கும் நாம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கணும். கரெக்ட். சரி, இந்த கலந்துரையாடலை கேட்டவங்க எல்லாருக்கும் நன்றி. இந்த டாபிக் பத்தி உங்க கருத்துக்கள் என்னன்னு கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆமா, உங்க கேள்விகளையும் கேளுங்க. முக்கியமா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பேசின விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய தகவலுக்காகவும் கல்வி நோக்கத்துக்காகவும் மட்டுமே. எந்த முதலீட்டு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் உங்க ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட கண்டிப்பா ஆலோசனை பண்ணுங்க.